பொதுவா மகன் மகள் திருமணம் அப்படின்னாலே பெத்தவங்க ரொம்பவே குஷியா இருப்பாங்க. ஆனா ஆந்திராவில் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல மாப்பிள்ளை பக்கத்துல இருந்த மணப்பெண்ணை பெத்தவங்களே கடத்த முயற்சி செஞ்சு அதை தடுக்க வந்த மாப்பிள்ளை வீட்டார் முகத்துல மிளகாய் பொடிய தூவிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மணப்பெண்ணை பெத்தவங்களே கடத்த முயற்சி செஞ்சது ஏன்? அதை தடுக்க வந்த மாப்பிள்ளை வீட்டார் முகத்துல மிளகாய் பொடிய தூவும் அளவுக்கு இந்த திருமணத்தின் பின்னணி என்ன? அந்த கலவரத்தில் இருந்து மணப்பெண் மீட்கப்பட்டாரா என்பதை இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஆந்திராவை சேர்ந்த ஸ்னேகாவும் பட்டின வெங்கடநாதனும் கல்லூரியில ஒன்றா படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆரம்பத்துல நண்பர்களா பழகி வந்த இருவருக்கும் இடையில ஒரு கட்டத்துல காதல் வளர்ந்திருக்கு. இவர்கள் திருமணத்துக்கு பெண் வீட்டார் சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு கூறப்படுது. ஆனா இவர்களுடைய திருமணத்துக்கு மகன் வீட்டார் தரப்புல சம்மதம் தெரிவிச்ச நிலையில அவர்கள் முன்னிலையிலேயே இருவருக்கும் திருமணம் நடந்திருக்கு. அதைத் தொடர்ந்து இவர்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியும் சமீபத்தில் நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பெண் வீட்டார் தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. மகள் காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஆத்திரத்தில் இருந்த பெண் வீட்டார் இதுதான் சரியான நேரம்னு யோசிச்சு சொந்த பந்தங்களோட ரிசப்ஷனுக்கு வந்திருக்காங்க. விழா மேடையில மணமகன் பக்கத்துல இருந்த தன்னுடைய மகளை பார்த்ததும் ஆத்திரமடைந்த பெண்ணுடைய தாயும் சகோதரரும் உறவினர்களும் சேர்ந்து மேடையில் இருந்த தன்னுடைய மகளை வலுக்கட்டாயமாக தரவன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. விடுங்க விடுங்கன்னு அந்த பெண்ணு கத்தியும் அவங்க விடல. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மணமகன் வீட்டார் உடனே அவங்களை தடுக்க முயற்சி மேற்கொண்டாங்க. ஆனா பெண் வீட்டார் தடுக்க முயன்றவங்க முகத்தலை எல்லாம் மிளகாய் பொடிய தூவி காட்டு மிராண்டித்தனமா நடந்துகிட்டாங்க. ஆனா எப்படியோ போராடி அவங்க கிட்ட இருந்து அந்த பெண்ணை காப்பாத்திட்டாங்க. இந்த சம்பவத்தால ரிசப்ஷன் மேடையே கலவர மேடையா மாறிடுச்சு. இந்த சம்பவம் தொடர்பா காவல்துறையினருக்கு புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில கடத்தல் முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்ச காவல்துறை தன்னுடைய மகள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பிடிக்காததாலதான் வரவேற்பு நிகழ்ச்சியில வச்சு கடத்த முயற்சி செஞ்சாங்களா இல்ல வேற ஏதாவது காரணமா அப்படிங்கிற கோணத்துல விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.